Welcome student, நான் மீனாட்சி. 10th maths 3rd chapter algebra exercise 3.1 secondல third subdivision பார்க்கலாம்டா. பாருங்க லாஸ்டா ஒரு 3 equation கொடுத்திருக்காங்க. இங்கே nature of solution தான். first 1 and 2 subdivision நம்ம பார்த்திருக்கோம். third equation அப்படியே இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு 2ல இருந்து first 2ல இருந்து இதுல இருந்து ஒரு equation ஆகும். இதுல இருந்து ஒரு equation நம்ம அரேஞ்ச் பண்ணலாமா? nature of solution என்ன பார்த்திருக்கோம்? 0 equal 0 இருந்தா infinite many solution, 0 not equal to any number இருந்தா no solution, x y z ஏதாவது வேல்யூ கிடைச்சதுன்னா யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு y plus z divided by 4 equal z plus x divided by 3 கொடுக்கலாமா? அப்படியே கிராஸ் பண்ணுவோம். அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கொடுக்கலாமா? கொடுங்க. 3 into y plus z டைரெக்டாக ஓகே என்னால் முடியும், மிஸ்டேக் இல்லாமல் எழுத முடியும் அப்படின்னா எழுதிடுங்க. இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி எழுதிடுங்க. ப்ளஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 4ஓட மல்டிப்ளை பண்ணுங்கள், 4z ப்ளஸ் 4ஓட எக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க. மறக்காமல் அந்த வேலையை செஞ்சுங்க. இப்போ எக்ஸ் எங்கே பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் 4x அப்படி இருக்கு இல்லையா, அந்த அப்படி வச்சுக்கலாமா? ஒய் அது எக்ஸ்க்கு அப்புறம் ஒய் வரணும். இந்த ப்ளஸ் ஒய் இங்கே உள்ள ப்ளஸ் ஒய் இந்த பக்கம் -3y போட்டுக்க போகிறோம். இந்த ப்ளஸ் 4z இப்படி இருக்கட்டும். இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் 3z இருக்கு இல்லையா, அந்த சைடு வரும்போது -3zன்னு ஆயிடுச்சு. ஸோ 4x அப்படியே இருக்கட்டும். இப்படி ஒரு சைடு கொண்டு வந்ததுக்கப்புறம் ஈக்குவல் வந்து அது 3x -3z எழுதணும்ல, அதுக்கப்புறம் ஈக்குவல் 0ன்னு போடலாம், அல்லது இங்கேயும் ஈக்குவல் 0ன்னு போடலாம். இங்கே வேணாலும் போடலாம், தப்பே கிடையாது. இப்போ 0 ஈக்குவல் டு அப்படின்னு வரலாம். இப்போ 4x - 3y ப்ளஸ் இங்கே 4z இருக்கு இல்லையா, 4z -3z லைட்டாக வரட்டும். ப்ளஸ் 4 அதிகம், ப்ளஸ் 4லேருந்து -3 சப்ளை கொடுத்தாச்சுன்னா இஜெட் மட்டும் வரும், அதாவது 1z மட்டும் வரும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேடா? செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க, எடுத்துக்கலாமா? செகண்ட் ஈக்குவேஷன் z plus x divided by 3 equal x plus y divided by 2ன்னு இருக்கு. இதே மாதிரி கிராஸ் பண்ணுறவங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கொடுப்போம். 2 into அப்படின்னு போடுறப்ப 2z plus 2x அப்படின்னு டேரெக்டாக நான் போட்டேன். தேவைன்னா ஒன் டைம் எழுதிக்கங்க. 3 into 3x plus 3y, இந்த 3 ரெண்டு பார்ட்டும் மல்டிப்ளை ஆகணும். 3x போட்டாச்சு, 3x plus 3y போட்டாச்சு. ஸோ 3x அப்படியே வச்சுக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் 2x இருக்கு இல்லையா, அந்த சைட் போயிடட்டும். ப்ளஸ் 2x மைனஸ் 2xாக போகுது. ப்ளஸ் 3y அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த 2z இருக்குல்ல, அந்த பக்கம் -2zஆக போயிடும். இப்போ எக்ஸ் y தான் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஈக்குவல் டு 0 இங்கே போட்டுக்கலாமா? இப்போ 0 இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸ் பார்ட் இருக்குது, இங்கே 3x இருக்குது, இங்கே -2x இருக்குது, ப்ளஸ் 3 -2ன்றப்போ எக்ஸ் மட்டும் போடுமா, ப்ளஸ் 3y -2z. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், அப்படியே எடுத்துக்கோங்க. தேர்ட் ஈக்குவேஷன் இதை அப்படியே எடுத்துக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷனாக இப்போ 1 and 2 நம்ம சால்வ் பண்ணுமா? 1 and 2 சால்வ் பண்ணால் இது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே ப்ளஸ் z இருக்குது, இங்கே -2z இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா z கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை சால்வ் 1 and 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? 4x - 3y + z is equal to 0. ஒன்ஸ் எழுதிக்கங்க, மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்கு ஒன்ஸ் எழுதிக்கணும். இல்லை டைரெக்டாக என்னால் முடியும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கூட எழுதிக்கலாம். அப்போ -2z is equal to 0 எழுதிக்கலாம். இந்த -3y + 3y நம்ம கேன்சல் பண்ணலாம். இங்கே இஜெட்டை கேன்சல் பண்ணணும்னா இஜெட்டோட இங்கே என்ன கேன்சல் பண்ணுறோமோ அதே தான் அடுத்தது கேன்சல் பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒய்யை கேன்சல் பண்ணுமா? ப்ளஸ் ஒய் -3y + 3y கேன்சல் பண்ணலாம், அதில் இஜெட்டை கேன்சல் பண்ணலாம். என்ன எது ஈஸியாக அது மாதிரி பார்த்துப்போம். -3y + 3y இங்கே கேன்சல் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே 4 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. ஸோ 5x போட்டுக்கலாமா? +1xன்னு அர்த்தம், +1 இருக்குன்னு அர்த்தம். ஆட் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள் +1 இருக்குது, -2 இருக்குது. இப்போ -zன்னு போட்டாச்சு, 0ன்னு கிடச்சிரும். இது ஃபோர்த் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். இப்போ 1 and 2 எடுத்து நம்ம ஒய்யை கேன்சல் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி எதை எடுத்து கேன்சல் பண்ணலாம்? 1 and 3 எடுப்போமா? 1 and 3 எடுத்துட்டு அதே மாதிரி ஒய்யை கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுவோம். 1 and 3 எடுப்போம். பாருங்க, 1 and 3 எடுக்கலாமா? சால்வ் 1 and 3. 1 and 3 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது? 4x - 3y + z is equal to 0ன்னு எடுத்துட்டோம். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன எடுத்திருக்கோம்? x + y + z is equal to
என்னென்னு இருந்தது 27 இருக்கு இல்லையா 27 அப்படி எடுத்துக்கோ. இதை நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஒய் தானே கேன்சல் பண்ணியிருக்கோம், அப்போ இங்கேயும் நம்ம ஒய்யை கேன்சல் பண்ணுவோமா, ஒய்யை கேன்சல் பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட் 1 and 2 தேவைன்னா எழுதிக்கோங்க. இதை அப்படி கேன்சல் பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே வச்சுக்கலாம். இங்கே 3 இங்கே மல்டிபிள் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த த்ரோட்டை அது 3 ஃபுல்லாக மல்டிபிள் ஆகணும். இங்கே 3 போட்டாச்சுன்னா இங்கே கேன்சல் ஆகும், சைன் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, கேன்சல் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே வச்சுக்கலாம். 4x - 3y + z = 0ன்னு அப்படியே வச்சுக்கலாம். இந்த தேர்ட் ஈக்குவேஷனை 3 ஆல் மல்டிப்ளை பண்ணோமா, 3 ஆல் த்ரோட்டை 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆச்சு, 3xன்னு ஆகிடுது, ப்ளஸ் 3yன்னு ஆகும். இது ஒரு 3zன்னு ஆகிடும், ஈக்குவல் டு 27ஓட ஒரு 3ஐ மல்டிப்ளை பண்ணலாமா. இது கவனமாக இது செய்யணும். 27ஓட 3ஐ மல்டிப்ளை பண்ணணும். 2 மல்டிப்ளை பண்ண என்ன 21 ஆகிடுமா, 2 2 மல்டிப்ளை பண்ண 6, 2 3s are 6, 6 + 2 ஆகும் 81 ஆகிடும். ஸோ 81 இங்கே போட்டாச்சு பாருங்க. இங்கே ஒய்க்கு எலிமினேட் பண்ணிடுவோம். டேரெக்டாக தான் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, சைன் எதுவும் சேஞ்ச் பண்ணவே இல்லை, நீங்கள் டேரெக்டாக அப்படி ஆட் பண்ணிடுங்க. இது 7x போடலாம். இதில் ஒரு 1 இருக்குது, +1 + 4 இருக்குது இல்லையா, +3 இருக்குது, இப்போ 4z போடலாங்க. 81 எடுத்துக்கோங்க. இதை 5th ஈக்குவேஷனாக எடுத்துக்கோ. அடுத்து பாருங்க 4 and 5 எடுத்துட்டு 4 and 5 எடுக்கும்போது இங்கே -z இருக்குது, இங்கே வந்து +4z இருக்குது. அப்போ +4ஐ -4th ஈக்குவேஷனாக ஒரு 4 ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதுமானது. ட்ரை பண்ணுவோமா. சால்வ் 4 and 5ல 4th ஈக்குவேஷன் ஒன்று எழுதிக்கலாமா. சரி இருக்கட்டும். இந்த இங்கே பார்த்து போடுறோம். +4 இருக்கு, அங்கே ஒரு 4 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 4th ஈக்குவேஷன் 4 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை ஆகும்போது 4 × 5 20 ஆகுது. 20x - 4z = 0. அதாவது இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனை 4 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 0 × 4ன்றப்போ 0ன்னு ஆகிடும். 5th ஈக்குவேஷனை அப்படியே வச்சுக்கலாம். 5th ஈக்குவேஷன் 7x + 4z = 81ன்னு ஆகிடும். பாருங்க, -4z + 4z கேன்சல் ஆகிடுமா. இந்த x அப்படியே வச்சுக்கலாம். இங்கே ஆட் பண்ணும்போது 27 ஆகுது, = 81. எக்ஸோட வேல்யூ என்னப்போ பாருங்க, எக்ஸோட வேல்யூ 81 / 27 ஆகிடும். கட் பண்ணோமா. 1 7 7 ஒரு 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 27 ஆகிடும். பாருங்க 27 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோமா, 21 2 ரிமைனிங் 2 மல்டிப்ளை பண்ணும்போது 6 ஆகிடும். இது 81 ஆகிடும். x = 3ன்னு கிடைச்சாச்சு. சப்ஸ்டிட்யூட் x = 3, x = 3 எதில் போடலாம்னா in 4ல் போடலாம் அல்லது 5ல் போடலாம். 4 and 5ல் ஏதாவது ஒன்று போடலாம். 5th ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா, இல்லை 4th ஈக்குவேஷன் எடுப்போம். 4th ஈக்குவேஷன் பாருங்க, இங்கே இருக்குது 4th ஈக்குவேஷன். 5x - z = 0ன்னு இருக்கு இல்லையா, அதான் 4th ஈக்குவேஷன். 5x - z = 0ன்னு இருக்கா. ஸோ 5 × இந்த x 3 போட்டாச்சு, -z = 0. இங்கே பாருங்க 15 ஆகிடும். இந்த -z இந்த சைடு போகுது, +z ஆகிடும். z = என்னடா 15 கிடைச்சு, எக்ஸோட வேல்யூ கிடைச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், சப்ஸ்டிட்யூட் x = 3, z = 15 இனி எந்த ஈக்குவேஷனில் போடுவோம், 3ல் போடலாமா. 3rd ஈக்குவேஷன் போடலாம், இல்லை 1 and 2ல் போடணும்னா கூட போடலாம், நம்ம எது வசதியோ அது போட்டுக்கலாம். 3rd ஈக்குவேஷன் என்ன சொல்லுது, x + y + z = 27 இருக்கு இல்லையா. அப்போ x = 3 போடுவோம், y தெரியாது, z வந்து 15 ஆகுது, = 27. ரெண்டையும் ஆட் பண்ணுவோமா, நம்பரோட ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணும்போது 18 ஆகிடுமா. 18 + y = 27 ஆகும். ஸோ y அப்படியே வச்சுக்கலாம், 27 அப்படியே எடுத்துட்டு இந்த +18 இந்த சைடு போகிறப்ப -18 ஆகும். ஸோ y = +27 -18 போயாச்சு, 4 ஆகுது, 9 ஆக மாட்டா 9 ஆகிடும். அவ்வளோதான். therefore லாஸ்ட்டாக ரிப்ளேஸ் பண்ணும்போது x = 3, y = 9 கிடைச்சாச்சு, z = 15 கிடைச்சாச்சு. இப்போ x y zக்குலாம் ஒவ்வொரு வேல்யூ கிடைச்சிருக்கு இல்லையா, அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இட் ஹஸ் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேடா, புரியுதா?